ஓம் ஸ்ரீ சுவர்ணபுரீஸ்வரரே போற்றி போற்றி. ஆன்மாக்களை ரட்சிக்கும் ஆற்றல் கொண்ட ஈசனின் திரு உருவாம் சொர்ணபுரீஸ்வரர் உரைக்கின்றேன். மனிதர்கள் எனும் நிலை ஏற்று வசிக்கின்ற ஜீவன்களுக்கு பற்பல சூட்சமங்கள் புரிபடுவதில்லை. காலமும் நேரமும் விரைந்து கடந்து கொண்டிருப்பதினால் எமது கடமையாக கருதி சில சூட்சமங்களை நிதர்சனமாய் உரைக்கின்றேன். அழகிய சிவலிங்க ரூபத்தினில் யாம் வீற்றே காட்சி அளிக்கின்றோம். எனினும் சிவத்துளி எனும் சக்தி எங்குள்ளது என்றே சிந்திக்கின்றாய். தேவியே, உணர்வுகளை ஒன்று குவித்து யாம் உரைப்பதனை ஏற்பாயாக. மனிதர்கள் சிவ ஆலயங்களை நாடியே வந்தடைந்து தரிசிப்பதன் மூலம் என்ன காண்கின்றனர், என்ன உணர்கின்றனர், எதனை நாடுகின்றனர், எதனை தேடுகின்றனர்? பூக்களும் பழங்களும் அர்ச்சனைகளும் அபிஷேகங்களும் எதற்கு? நோக்கம் இன்றி செயலாற்றுவது முறையா? அனைவரும் சுயநல நோக்கத்தோடு பணிபுரிகின்றனர். எனினும் மனிதர்கள் சுயநல நோக்கம் கொள்வதே இயற்கை ஆகும். சுயநல நோக்கத்திலும் இருவேறு நிலைகள் உண்டு. ஒன்று புறவாழ்வின் தேவை, மற்றொன்று அகவாழ்வின் தேவை. இறைவன் என்பவர் காட்சி தர வேண்டும், இறை உணர்வு பெருக வேண்டும், இறைவனை உணர வேண்டும் என்பதுவும் சுயநலமான அக வாழ்வின் தேவையே. எனினும் புறவாழ்வின் தேவை முடிவுற்றால்தான் அகவாழ்வின் தேவை வெளிப்படும். இறைவனை உணர்ந்த பின்னரே அனைத்து தேவைகளும் இறைவனால் தன்னிச்சையாய் பூர்த்தியாகின்றது என்பது உணரப்படும். எனில் எல்லையை அடைந்திட புறம் அகம் கடந்து பயணிக்க வேண்டும். மனிதர்களுக்கு பாதங்கள் இரண்டும் வழங்கப்பட்டதன் நோக்கம் ஆலயங்களை நாடியே வந்தடைய வேண்டும் என்பதாகும். ஆலயங்களில் உரைகின்ற இறைவனை நாடுகின்ற தருணம் எண்ணங்கள் எனும் மாபெரும் உந்து சக்தியானது ஒடுங்கியே நிலைக்க வேண்டும். பாதங்கள் என்பது எவ்விதம் ஆலயங்களை நாடியே பயணிக்கின்றதோ எண்ணங்களும் அவ்விதமே இறைவனை நாடிடல் வேண்டும். சிவலிங்கம் எனும் ரூபத்தின் மையத்தில் ஒளி ரூபமாய் யாம் வீற்றிருப்போம். ஆவுடையின் மேல் லிங்கத்தின் மையத்தில் யாம் எங்கும் நிலைத்துள்ளோம். இவ்வாலயம் தனில் காகபுஜண்டர் தனது ஆத்ம துகள் ஒன்றினை கொண்டு எமை பூஜித்து எமது ஆன்மத்துகள் எனும் பாதரச துகளையும் ஈர்த்து இணைத்து ஒளியாய் உருமாற்றி அதனை மையத்தில் இருத்தி கருங்கல் எனப்படும் அற்புத ஆற்றல் கொண்ட காந்த சக்தியினால் திரைகள் போன்று மறைத்து நிறைத்துள்ளார். ஆலயங்களில் பிரதிஷ்டை செய்யப்படும் சிவலிங்கத்தினுள் எமது ஆன்மசக்தியும் எமை அழைத்து பூஜித்த சித்தர்கள், முனிவர்கள், தேவர்கள், ரிஷிகள் போன்றோரின் ஆன்மசக்தியும் ஒருங்கிணைந்து பிரதிஷ்டை செய்யப்படும். யாம் அவ்விதமே பற்பல ஆலயங்களில் சிவலிங்க ரூபங்களின் மைய ஆற்றலாய் வீற்றுள்ளோம். மனிதர்களின் சிரசினிலும் ஆன்ம ஆற்றல்கள் உண்டு. எமை உளமாற பூஜிப்பவர்களின் சிரசினிலும் யாம் எமது ஆன்ம துகள் ஒன்றினை அளித்து கலப்புறச் செய்திடுவோம். எமது சக்தியினை ஏற்றவர்கள் சிவலயத்தினில் மூழ்கியே வாழ்ந்திருப்பர். எமை எண்ணாதவர்களும் பூஜிக்காதவர்களும் எமது ஆன்மாவின் ஒளி இழையின் தொடர்பினையும் பெறுவர். எனினும் எமது ஆன்ம துகளினை ஏற்க இயலாது. மானுடர்களுக்கு கால்கள் எனும் உறுப்பும் எண்ணங்கள் எனும் சக்தியும்
சிவனாகிய ஆன்மாவினை அடைவதற்கும் உணர்வதற்குமே அருளப்பட்டுள்ளது. மனிதர்கள் ஆலயங்களை நாடியே செல்வதற்கு கால்கள் உதவ வேண்டும். நாடிய பின்னரோ இறைவனை சிந்திக்க எண்ணங்கள் உதவ வேண்டும். இரு விழிகளினாலும் இறைவனை தரிசிப்பவர்கள் எண்ணங்களை ஒருங்கிணைத்து தனது ஆன்மாவினையும் சிவரூப ஆன்மாவினையும் பிணைத்திடல் வேண்டும். ஏனெனில் எண்ணம் எனும் கருவியே பெரும் பணியாற்றிடும். ஆலயங்களுக்கு சென்றிடாத தருணங்களில் எண்ணங்களின் மூலமே சிவமாகிய ஆன்மாவினை துதிக்க இயலும். ஆலயத்தில் சிவ தரிசனம் காணும் தருணத்தில் எண்ணங்களை நிர்மலமாக நிலைநிறுத்த வேண்டியது மனிதர்களின் கடமையாகும். இறைவனின் ஒளி என்பது ஆழத்தில் நிலைத்திருக்கும். சிவலிங்கமானது பிளவுற்றால் அதன் உள் மைய ஆன்ம ஒளி வெளியேறிவிடும். மனிதர்கள் வெப்பசக்தியின் மூலமே இறை சக்தியினை உணர இயலும். தீபங்களும் கற்பூர ஆராதனைகளும் உள் நின்ற சக்தியினை ஈர்த்தே அருளிடும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஆன்மா என்பது லிங்க ரூப ஆற்றலின் மையத்தில் ஒளி வடிவாய் வீற்றுள்ளது. உள் உரைகின்ற ஈசனை தரிசிக்க எண்ணம் எனும் கால்களே பயணிக்க வேண்டும். எண்ணங்களை தூய்மையாய் நிலைநிறுத்தி உள்முகமாய் செலுத்திட சிவலிங்கம் போன்ற நிலை உணரப்படும். மெல்ல மெல்ல அதனை ஊடுருவி உட்சென்றால் இறைவனின் ஒளி தரிசனம் கிட்டும். எளிதினில் ஊடுருவிவிட இயலாது. எனினும் எறும்பு போன்று ஊர்ந்து சென்று கொண்டே இருந்தால் கருங்கல்லும் கரையும். உங்களுடைய ஆன்ம ஜோதியினுள் யாமே ஒளியாய் நிலைத்துள்ளோம் எனில் எண்ணங்களைக் கொண்டு ஆன்ம ஒளி தரிசனம் காண வேண்டும் என்றும் சிவ தரிசனம் காண வேண்டும் என்றுமே சிந்தனைகளை வளர்த்து தொடர்ந்து பயணியுங்கள். ஒரு தினம் கருங்கல் போன்ற உங்களது லிங்க ரூபம் விடுபட்டு அதனின்று ஒளியாக வீற்றுள்ள யாம் ஜோதி ஸ்வரூபமாய் வெளி தோன்றிடுவோம். ஆன்மாவே சிவம் என்றும் சிவமே ஒளி என்றும் உணர்ந்தவர்கள் புறத்தினில் ஆலயங்களை பாதங்களின் மூலம் நடை பயின்று நாடியே செல்ல வேண்டும். அத்தருணத்தில் எண்ணம் என்பது சிவலிங்கத்துக்குள் வீற்றுள்ள ஒளியினை நாடியே தரிசிக்க வேண்டும். அகத்தினில் வீற்று தியானிக்கையில் சிரசினை ஊடுருவி ஆன்ம ஒளியினையே சிவனாக நினைத்து பூஜிக்க வேண்டும். புறச் செயல்களும் அகத்தின் தேவையான இறைவனை அடைதல் எனும் நிகழ்விற்கு உதவ வேண்டும். அக தியானங்களும் அகத்தின் நிலைக்கே உதவ வேண்டும். புறத்தேவைகளும் அகத்தேவைகளும் ஒன்றாய் உருக்கொள்ளும் தருணம் இறைவன் அற்புதமாய் காட்சி தருவார். தனது அகம் சார்ந்த சுய தேவைகள் பூர்த்தியுற்றால் பிற மானுடர்களின் தேவைகளை பூர்த்தியுறச் செய்வதற்கு இறைவனே பணிகளை அருளிடுவார். எவர் ஒருவர் சுய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியுற்று அகத்திலும் இறைவனை உணர்ந்து நிற்கின்றனரோ அவர்கள் யாவரும் இறைவனின் செயல்களை தங்களது செயல்களாகவே ஏற்றிடுவர். இறை பணியாற்றும் ஒவ்வொருவரும் மானுட உயிர்கள் அனைத்தும் சுயமாய் இறைவனை உணர உதவிடல் வேண்டும். ஒவ்வொரு மனிதனின் தேவையினையும் உணர்ந்து அவை பூர்த்தியுறச் செய்திட உதவ வேண்டும். சில மானுடர்கள் பொருட்தேவை கொண்டிருப்பர், சிலரோ இறை தாகத்தோடு வீற்றிருப்பர். நாடியே வந்தடையும் ஆன்மாக்களை விழிப்படையச் செய்திட உதவிடல் வேண்டும். என்றுமே கையேந்துவதனை விடுத்து கையேந்துபவர்களுக்கு தானங்களை வழங்கினால் இறைவன் வெவ்வேறு நிலைகளையும் தனது வெவ்வேறு ரூபங்களையும் தன்மைகளையும் உணர்த்திடுவார். அகத்திய மகான் ஏற்றுள்ள பணிக்கு சிவனின் அனைத்து துளிகளும் தங்களுடைய ஆற்றல்களை பகிர்ந்துள்ளன. மானுட குலம் காத்திடும் நோக்கத்தில்
கரம் ஏந்தி ஈசத் துளிகளை சேகரித்து மானுட ஆன்மாக்களை ஈசனிடம் ஒப்படைக்கின்றார். ஒளியின் ரூபம் ஏற்று அனைத்து ஒளி ஆற்றல்களையும் பிணைத்து உன்னத பணி ஏற்றுள்ளார். மானுடர்கள் இறை பணி ஏற்க வேண்டும் எனில் அகத்தியரின் பணியினையே ஏற்று உதவ வேண்டும். ஏன், எவ்விதம் என்ற வினாக்களை நீக்கிவிட்டு தடைகளை எல்லாம் கடந்து இயல்பாய் உதவினால் ஈசனின் பேரருளினை பெற்றிடலாம். மானுட ஆன்மாக்களுக்கு அன்பான ஆசிகள். அகத்தியரின் ஆன்மாவிற்கு பரிபூரண ஆசிகள்.